இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸ் 10th டே வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கேப் விட்டு தான் நான் மறுபடியும் ஜாயின் ஆனதுனால இந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாமே ஆல்ரெடி பசங்களுக்கு எடுத்துட்டாங்க. முதல் நாள் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, இந்த ஃப்ளவர் எல்லாம் எப்படி போடணும் என்னன்னு சொல்லி அதெல்லாமே சொல்லித்தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அன்றைக்கி காலையில் மட்டும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நான் போயிட்டேங்க. நான் போனதுக்கப்புறம் தான் மேம் முதல் நாளே க்ரீம் பீட் பண்ணி வச்சுருந்தாங்க போல். அதுக்கப்புறம் லைட்டாக கலர் மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறது என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 ஃப்ளவர் செம்மையாக போட்டாங்க பாருங்கள். அவங்க போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த நாசல் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 என்னன்னு சொல்லி எதுவும் சொன்னாங்க. போடுறதே பாருங்கள், மேலே இருந்து கீழே லைட்டாக இந்த மாதிரி சி மாதிரி போடணும். ஒவ்வொரு ஃப்ளவருமே எந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேப் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக சின்னதாக மொட்டு மாதிரி வரும்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் போடும்போதே அன்றைக்கி லீவ் போடலைங்க. அப்பயே டைம் 10-20 ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் க்ரீம் எல்லாமே உள்ளே கொடுத்துட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் பண்ணேங்க. ஆனால் ஒரு பூ தான் என்னால் போட முடிஞ்சது. அவங்க போட்ட மாதிரி இந்த 4-5 டிசைன் நான் போடலை. அதுக்கப்புறம் அவங்க போடும்போதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பூ பெர்ஃபெக்டாக வரலைங்க. க்ரீம் மெல்ட் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா முதல் நாள் பீட் பண்ணி வச்சுட்டா இந்த மாதிரி தான் ஆகும். உங்களுக்கு தேவை இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னாங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டரில் க்ரீன் இல்லைனா பிங்க்கு இல்லைனா ப்ளூ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் எல்லாமே போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் செட் பண்ண விட்டுடுங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கேக்கில் நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க. யூனிக்காக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேம் இந்த ஃப்ளவர் எப்படி போடணும் என்னன்னு சொல்லும்போது அந்த வீடியோ நான் கட் பண்ணேங்க. அப்படியே கண்டினியூவாக ஜாயின் தான் பண்ணியிருக்கேன். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஃப்ளவர் இன்ட்ரெஸ்ட் இருந்து இந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த மாதிரி பாருங்கள். ஏன்னா எனக்கே ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு நாம் போடலாம். அதனால தான் இந்த வீடியோ நான் கட் பண்ணலைங்க. அப்படியே ஜாயின் பண்ணி ஃபுல்லாகவே எல்லாமே சேர்த்துருக்கேன். 5 விதமான ரோஸ் போட்டாங்க. லாஸ்ட் ரோஸ் போடும்போது மட்டும் பாருங்கள் க்ரீம் கொஞ்சம் மெல்ட்டாக இருந்தது. ரோஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிசரில் எடுக்க கரெக்டாக வராது. ஏன்னா இந்த மாதிரி போட்டதுனால கொஞ்சம் கஷ்டம்தான், எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும்னு சொன்னாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் 10:30 ஆகிடுச்சு. கிளாஸும் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான டெசர்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபி நோ பேக் சீஸ் கேக் தான் நாம் இன்றைக்கி டெசர்ட்டில் பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி எனக்கு 6 டேஸில் இந்த கிளாஸ் இருந்தது. இந்த பேட்ச் பசங்களுக்கு இல்லாதனால இன்றைக்கி அதையும் பார்த்துடலான்னு சொன்னாங்க. நாங்கள் செஞ்சது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் தான் செய்ய போகிறோம். 1/2 kg நோ பேக் சீஸ் கேக்கோட அளவுங்க. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எக்கு ஒன்று வேணும், க்ரீம் சீஸு, விப்பிங் க்ரீம். எக்கையே ஒயிட் தனியாக நீங்கள் யாக் தனியாக செப்பரேட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் பவுடர் சுகர், ஜெலட்டின், ஸ்ட்ராபெரி எமெஷல் சேர்த்தோம் நாங்கள் அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேங்கோ தான் சேர்க்க போகிறோம். கோல்டு வாட்டர் வேணும். அதுக்கப்புறம் பேசிக் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் பட்டர் வேணும். 80 கிராம் பிஸ்கெட்ஸ்க்கு 40 கிராம் பட்டர் தேவைப்படுங்க. பட்டர் பார்த்திங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி தான் சேர்க்கணும். பிஸ்கெட்டை நல்லா பவுட்ராக்கி பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அணியும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு ஒரு பேஸ் ஃபஸ்ட்டு லேயர் பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் செட் பண்ண விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பவுலில், ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா எக் ஒயிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் எக் யாக் சேர்த்துட்டு அதில் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் சீஸை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்த்து நல்லா அதையும் பீட் பண்ணணும். எக் ஒயிட்டை இன்னொருத்தங்க ஆப்போசிட்டில் பீட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எக் யாக் தான் பீட் பண்ணிகிட்ருக்காங்க. க்ரீம் சீஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமும் முதல்ல பீட் பண்ணி வச்சிடணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி மேங்கோ ஃப்ளேவர் சேர்த்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சேர்த்தாச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில்னா ஓவர் நைட் வைக்கணும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 2-3 ஹவர்ஸ் போதும்னு சொன்னாங்க. ஆனால் ஃப்ரீசர்லேயும் கண்டினியூவாக வைக்கக்கூடாது. 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா க்ரீம் ப்ரூலி தான் பண்ணியிருந்தாங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் செய்கிறது. அது பேக் ஆகிற டைம் தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், ஐசிங் சுகர், எக் யாக் வேணும், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வேணும். இதுக்கு முதல்ல ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா ஹீட் பண்ணிக்கணுங்க. லைட்டாக பாயில் ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி யாக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுகர் சேர்த்து நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ண ஃப்ரெஷ் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கையிலேயே விஸ்க் பண்ணிடலாங்க. கடைசியாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி
கப்பில் வந்து சேர்த்துருக்கோம். ஹாட் வாட்டரில் தான் வந்து நாம் வந்து பேக் பண்ண போகிறோங்க. வாட்டர் பாத் தான் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டின்லேயும் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு எல்லா கப்புமே நம்ம ரெடி பண்ணது உள்ளே வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு 40 to 45 நிமிஷம் வந்து நம்ம பேக் பண்ணணும். ரொம்ப அதிகமாக பேக் பண்ணாலும் திரிஞ்சிடும். அதனால் பேக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக வந்து பேக் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வந்து பேக்கிங்கில் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் டெசர்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மூஸ் கேக்கு தான் செஞ்சுருந்தோங்க. சாக்லேட் மூஸுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் டார்க் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட், விப்பிங் க்ரீம், ஜெலட்டின், அதுக்கப்புறம் வந்து கோல்டு வாட்டர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் தனியாக வந்து மெல்ட் ஆக்கணும். அதுக்கப்புறம் மில்க் சாக்லேட் வந்து தனியாக மெல்ட் ஆக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெலட்டினை வந்து கோல்டு வாட்டரில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜெலட்டின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 லேயர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சேர்த்தது பார்த்தீங்கன்னா டார்க் காம்பவுண்ட் தான் சேர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சேர்த்ததுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெல்லிங் அந்த மாதிரி எழுதிக்கோங்க அவங்களோடதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து சேர்த்தோம். செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா மில்க் காம்பவுண்டுங்க. மில்க் காம்பவுண்டுக்கும் அதே தாங்க விப்பிங் க்ரீம், ஜெலட்டின், கொஞ்சமாக வந்து மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி செகண்ட் லேயர் வந்து சேர்த்துட்டு மறுபடியும் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டோங்க. இது செட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. நாம் ஒவ்வொரு டெசர்ட்டாக வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டு நாமளே செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு சந்தோஷம் தாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திராமிசு தான் பார்க்க போகிறோங்க. திராமிசுலேயும் வந்து எக் இருக்குது, எக்லெஸ்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் வச்சு தான் செய்வாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி சாக்லேட் ஸ்பான்ஸ் தான் வச்சு செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. லேடிஸ் ஃபிங்கருக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார், பேக்கிங் பவுடர், சால்ட்டு, பட்டர் அண்ட் ஆயில் இது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ்டர் சுகர், மில்க்கு, அதோட ஒயிட் வினிகர், வெண்ணிலா எசன்ஸ், சுகர் பவுடர் வேணுங்க. லேடிஸ் ஃபிங்கர் செய்ய இது எல்லாமே தேவைப்படும். ஆனால் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து நாங்கள் சாக்லேட் ஸ்பான்ஸ் தான் வச்சு செஞ்சோம். அந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. லேயரில் பார்த்தீங்கன்னா காஃபி சிரப்பு நல்லா வந்து உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நல்லா வந்து சேர்த்துக்கோங்கன்னாங்க. அதனால் ஒரு லேயரில் பார்த்தீங்கன்னா காஃபி சிரப் வந்து நல்லா ஸ்பான்ச் முழுகிற அளவுக்கு நான் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ஹாட் வாட்டர், சுகர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மாஸ்கரோபோனி சீஸ் வேணும். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம், ஐசிங் சுகர், வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர் வேணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் தனியாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்கரோபோனி சீஸை வந்து பீட் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லாங்க விப்பிங் க்ரீம், அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக வந்து ஃபோல்ட் பண்ணி கடைசியாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஐசிங் பேக்கில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்க சொன்னாங்க. இந்த அளவுக்கு போதும், இதுக்கு மேலே வந்து சேர்க்க வேண்டாம். நல்லா வந்து 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு கடைசியாக மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. காஃபி லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த திராமிசு வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு செஞ்ச நோ பேக் சீஸ் கேக் வந்து மேம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் வந்து செட் ஆகலைன்னு சொல்லி மறுபடியும் வந்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா நோ பேக் சீஸ் கேக் செய்யும்போது இந்த மாதிரி ரிங் மோல்டில் சேர்த்தா தான் உங்களுக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. கேக் ரெசிப்பியில் இன்னும் ரெட் வெல்வெட் கப் கேக் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து ரெடி பண்ணிவிடுங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எக்லெஸ்ஸுங்க. ரெட் வெல்வெட் கப் கேக்குக்கு வந்து கர்ட் வேணும். அதுக்கப்புறம் மைதா, ஐசிங் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஆயில், ரெட் வெல்வெட் கலர், அதுக்கப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ், இதோட கொக்கோ பவுடர். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுலில் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து நாம் 1 by 1 எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கணும். இந்த ரெட் வெல்வெட் கப் கேக் செஞ்சு மோல்டில் சேர்க்கும் போதே க்ரீம் ரோலி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அதை கொண்டு வந்துட்டு மேலே வந்து லைட்டாக சுகர் சேர்த்து இந்த மாதிரி வந்து டார்ச் வச்சு லைட்டாக வந்து பேர்ன் பண்ணுறாங்க. இது இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து வீட்டில் செய்ய முடியலன்னா நீங்கள் லைட்டாக சுகரை வந்து கேரமல் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம். அன்றைக்கி எல்லா டெசர்ட்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.